முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. பாசனுக்கு கீதை சொன்ன பழந்தாமா, பாசனுக்கு கீதை சொன்ன பழந்தாமா, இங்கு பாலனுக்கு பாடம் சொன்ன மாயமெல்லவோ, பாசனுக்கு கீதை சொன்ன பழந்தாமா, இங்கு பாலனுக்கு பாடம் சொன்ன மாயமெல்லவோ, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அன்பர் மனதுக்குள்ளே அடங்கி ஒடுங்கும், அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அன்பர் மனதுக்குள்ளே அடங்கி ஒடுங்கும், உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, அம்மையாய் அப்பனாய், அம்மையாய் அப்பனாய், அம்மையப்பனுமாகி, அம்மையாய் அப்பனாய், அம்மையப்பனுமாகி, இம்மையில் எனக்கும் அருள் பொழியும் உன்னை, அம்மையாய் அப்பனாய், அம்மையப்பனுமாகி, இம்மையில் எனக்கும் அருள் பொழியும் உன்னை, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. உண்டது எந்தனை கொடுத்ததோ உண்டது என கணக்கோயிது ஏறும் புரியாது, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. உண்டது எந்தனை கொடுத்ததோ உண்டது என கணக்கோயிது ஏறும் புரியாது, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, தாய். வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய நிகழ்ச்சிகளான சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபிஸ், நேரடி நேர்காணல்கள், இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. உங்களுடைய அபிப்பிராயங்களை அவ்வப்போது தெரியப்படுத்துகின்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, சாந்தாஸ் கேஎக்ஸ், சாந்தாஸ் கேபிள், இந்த 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருகின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுடைய பிறந்த தினம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி. அதன் பொருட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்குது.
பாபாவுடைய பிறந்த தினம் புட்டபர்த்தியிலும் இன்னும் உலகின் பல இடங்களிலும் சமித்திகளில் பாபாவுடைய பக்தர்கள் கூடுகின்ற இடங்கள் எல்லாவற்றிலேயுமே பாபாவுடைய பிறந்த நாளுக்காக சிறப்பு பஜனைகள், சிறப்பு அன்னதானங்கள், இன்னும் பல வகையான சேவைகள் உலகம் பூராக நடைபெற்று வருது. அந்த வகையிலே பெர்த் நகரில் கூட பல பக்தர்கள் ஒன்று கூடி பஜனை, சிறப்பு பஜனைகள் எல்லாம் நடத்தக்கூடிய தினம் இது. நம்முடைய வாழ்நாளில் எப்போதாவது ஒரு தடவையாவது புட்டபர்த்தி போய் பாபாவை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குகின்றவர்கள் பலர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த வகையிலே நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா சில தடவைகள் புட்டபர்த்தி செல்கின்ற வாய்ப்பு கிடைத்தது, பாபாவுடைய பாத நமஸ்காரம் கிடைத்தது. நான் முதலாக 1991 எழுதி வெளியிட இருந்த என்னுடைய கேக் புத்தகத்தை முதலாக புட்டபர்த்திக்கு எடுத்து சென்று பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் புத்தகத்தை தொட்டு ஐ எம் வெரி ஹாப்பி என்று சொன்னார். இந்த மாதிரி வாய்ப்புகள் பலருக்கு, இதைவிட அதிகமான வாய்ப்புகள் இன்னும் பல பக்தர்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தது போல இப்போது அண்மையில நான் இந்தியா சென்ற போது ஷீரடி, புட்டபர்த்தி, கொடைக்கானலில் இருக்கிற பாபாவுடைய சாய்ஸ்ருதி, இந்த 3 ஸ்தலங்களுக்கும் ஒரே தடவையில் போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னோட என்னுடைய சகோதரியும் வந்தாங்க. ஷீரடிக்கு போனோம். அங்க ஒரு நாள் தங்கி இருந்தோம். அங்க சின்ன ஒரு ஏர்போர்ட். ஃபிளைட்ல தான் நாங்க போனோம். அங்க ஏர்போர்ட்ல இருந்து சில மணி நேரங்கள், 2-3 மணி நேரம் கார்ல பயணம் செய்துதான் நாங்க ஷீரடி அந்த ஸ்தலத்துக்கு போக வேணும். அந்த மந்திர், அதாவது அந்த பாபா ஷீரடி பாபாவுடைய கோயில் இருக்கிற அந்த மந்திருக்கு முன்னாலேயே ஒரு வீட்டை, அங்க தங்குகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஷீரடிக்கு நான் இப்போ ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் ஒரு தடவை போயிருக்கிறேன். அப்போ நான் பார்த்த ஷீரடிக்கும் இப்போ இருக்கிற ஷீரடிக்கும் நிறைய வித்தியாசம். இப்போது அளவுக்கு அதிகமான கூட்டம், கெடுபிடியும் ரொம்ப அதிகம். அதாவது எங்களுடைய போன், பேக், அது எதுவுமே நாங்க உள்ள எடுத்து போக முடியாது. அதுக்கு பல காரணங்களும் இருக்கலாம். அங்க ஷீரடி ஸ்தலம் உள்ள போய் எனக்கு படங்கள் ஏதும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை எனக்கு கிடைக்கல. போன தடவை சில படங்கள் நாங்க எடுத்திருந்தோம். ஷீரடியில ஒரு இரவு தங்கி இருந்து அதுக்கு பிறகு நாங்க சென்னை திரும்பினோம். நல்ல தரிசனம். பாபாவுடைய அந்த மூலஸ்தானத்துக்கு நாங்க போகும்போது எப்படி நாங்க இவங்களை எல்லாரையும் நெருங்கி இவங்களை விளக்கி நாங்க எப்படி பாபாவுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நாங்க ரொம்ப ஒரு மாதிரி கவலையில இருந்த போது ஒரு போலீஸ்காரர் எங்களை கூப்பிட்டு சொன்னார், முன்னால போக சொன்னார். போக சொல்லி அவர் எங்களுக்கு இடம் விளக்கி எடுத்து கொடுத்தார். பாபாவுடைய தரிசனம் உண்மையிலேயே நன்றாக கிடைத்ததுன்னு தான் நான் சொல்லணும். அதுக்கு அவருக்கு நன்றி. அதுக்கு பிறகு துவாரகா மாய்க்கு போனோம். இந்த தடவை அதிக நேரம் அங்க செலவு செய்யறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனா போன தடவை நான் ஷீர்டிக்கு போனப்போ துவாரகா மாயில ஒரு இரவு முழுவதும் அப்படியே விழித்திருந்து பாபாவை பூஜிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. நாங்க ஷீர்டியில இருந்து சென்னை திரும்பி ஒரு நாள் கழித்து மீண்டும் நாங்க பிளைட்ல புட்டபர்த்திக்கு போனோம். புட்டபர்த்தியில நாங்க நேரடியாக போகல, பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து அங்க இருந்து கார்ல போனோம் புட்டபர்த்தி. அந்த பயணமும் மிக அருமையாக இருந்தது. எங்களுக்கு வசதிகள் எல்லாம் பல செய்து கொடுத்தாங்க. ஒரு ஏஜென்ட், அவங்களுடைய விவரங்கள் உண்மையிலேயே நான் உங்களுக்கு தரணும். ஏன்னா அவங்க ரொம்ப வெரி ஹெல்ப்ஃபுல். எங்கெங்க நாங்க போறோமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் எங்களோட போன்ல பேசி அவங்க எல்லா உதவிகளும் செய்து கொடுத்தாங்க. புட்டபர்த்தி உள்ள பல இடங்களை போய் பார்த்தோம். புட்டபர்த்திக்கு சில தடவைகள் நான் போயிருக்கிறபடியா அது எங்களுக்கு கொஞ்சம் பழக்கமான இடமும் கொஞ்சம் ஃபெமிலியரான இடமாகவும் இருந்தது. அங்க நாங்க சில இடங்கள்ல இருந்து படங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்க பாபாவுடைய
மந்திர் இருக்கின்ற இடம் தவிர மற்ற இடங்களுக்கு வந்து நாங்க வந்து போன் கையில கொண்டு போகலாம். ஏன்னா அங்க ரெசிடென்ட்ஸ் அங்கேயே கூட இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவர்கள் எல்லாம் போன் எல்லாம் உபயோகப்படுத்துறபடியால் அந்த மந்திருக்கு போகிற நேரம் மட்டும் நாங்க வந்து போன் எல்லாம் வெளியில வச்சுட்டு போவோம். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பாபாவுடைய புக் ஷாப்ல போய் படம் எடுக்க கிடைச்சது. அப்புறம் வந்து அந்த கேன்டீன்ல போய் படம் எடுத்தேன். ஸோ இப்படி இப்ப இருக்கிற புட்டபர்த்திய பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதிலும் கொஞ்சம் வித்தியாசங்கள் எனக்கு உண்மையிலேயே தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ். இங்க வர்ற பக்தர்கள் எல்லாம் தங்குற இடங்கள். இது வந்து பாபாவுடைய புக் ஷாப். இங்க எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கு. பாபாவுடைய புத்தகங்கள், லைக் புக்ஸ் அண்ட் ஆடியோ விஷுவல்ஸ், பாபாவுடைய படங்கள் எல்லாம், பாபாவுடைய உணவு பரிமாறப்படுற இடங்கள். இங்க வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் கேன்டீன் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்புறம் வெஸ்டர்ன் கேன்டீனும் இங்க இருக்கு. வெஸ்டர்ன் கேன்டீன் உள்ள இப்படிதான் இருக்கு. பாபாவுடைய படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, பூஜை பண்றாங்க. நாங்க இப்ப வந்து வெஸ்டர்ன் கேன்டீன்ல இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மதுரைக்கு கிளம்ப போறோம். இது வந்து பாருங்க நூடுல்ஸ், அப்புறம் வந்து இது டொமேட்டோ சூப், இது வந்து பிரிஞ்சால் சட்னி, இது வந்து கியூகம்பர் பேக். இந்த கியூகம்பர் பேக் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாந்தாஸ் டேபிளில் நான் போடுவேன் கண்டிப்பாக. இது வந்து ஜிஞ்சர் டீ. ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப அமைதியான இடம். மெடிடேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பொருத்தமான இடம் இது. என்னதான் இருந்தாலும் நாங்க எவ்வளவுதான் போய் இப்போது அந்த பிரார்த்தனை செய்தாலும் என் மனதுல பட்டதை நான் சொல்றேன். என்னன்னா, பாபா அங்கு இருக்கும் போது இருக்கின்ற அந்த ஒரு உணர்வு கொஞ்சம் வருவது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஐயோ அவர் இல்லையேன்றது. அவருடைய சமாதியைத்தானே நாங்க போட்டு வணங்குறோம். ஒரு மனதுக்கு ஒரு தாக்கம், ஒரு மனத்தாங்கல் உண்மையிலேயே இருந்தது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ புட்டபர்த்தி போய் நாங்க திரும்பி சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து கொடைக்கானல் போனோம். கொடைக்கானல்ல வந்து இதுதான் முதல் தடவை இந்தியாவுக்கு போய் கொடைக்கானலுக்கு போனது. இதுதான் முதல் தடவை. ஏன்னா ஒவ்வொரு தடவை போறப்பவும் நாங்க நினைப்போம் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், இப்படி எல்லாம் நாங்க பெரிய பிளான் எல்லாம் போடுவோம். பட் ஒரு பிளானும் நடக்காது. அது போகவும் இவ்வளவு நாள் எங்களுக்கு போகவே கிடைக்கல. ஆனால் இப்பொழுது எங்களுடைய உறவினர்கள் அங்க இருக்கிறாங்க. திருமதி இந்திரா நாயகம், அதாவது என்னுடைய தாய் மாமனுடைய மருமகள் அவங்க. சோ அவங்க வந்து கொடைக்கானல்ல இருக்கிறாங்க. அவங்க பாபா விஷயங்கள்ல வந்து நிறைய ஈடுபாடு உள்ள ஒரு பெண்மணி. நிறைய சேவை செய்வாங்க, பலருக்கு உதவி செய்யறாங்க. சோ அவர்களுடைய இல்லத்துல நாங்க போய் தங்கி இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களை சாய் ஸ்ருதிக்கு அழைச்சிட்டு போறேன், உங்களுக்கு லக் இருந்தா பல விஷயங்கள் நீங்க அங்க பார்க்கலாம் சொன்னாங்க. சரின்னு நாங்க சாய் ஸ்ருதிக்கு போனோம். நானும் என்னுடைய சகோதரி சாரதாவும் இந்திரா அக்கா அவர்களும் நாங்க அங்க போயிருந்தோம். எங்களை வந்து கார்ல மனோகர்ன்றவர் அவங்களுடைய உறவினர் அழைச்சிட்டு போனார். அங்க போனால் அது ஒரு குட்டி புட்டபர்த்தி மாதிரி இருந்தது. எங்க பார்த்தாலும் பாபாவுடைய படங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடம் நிறைய மலர்கள் எங்க பார்த்தாலும் இருந்தது. ஒரு ஏரி, ஒரு அழகான ஏரி அந்த பாபாவுடைய சாய் ஸ்ருதிக்கு எதிரில வந்து இருக்கு. சோ அதே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து அங்க ஏற்படுத்துது. நாங்க போனோம். அங்க எங்களுக்கு திரு சாய்ராம் என்றவர்களை வந்து இந்திராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்க. திரு சாய்ராம் அவர்கள் வந்து எங்களை அன்போட வரவேற்றார். பாபாவுடைய மந்திருக்கு தான் முதல்ல நாங்க போனோம். சொன்னார், போங்க போய் மந்திரில இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு நாங்க பிரார்த்தனை பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னார், வாங்க மேல போகலாம். இவர் எங்க அழைச்சிட்டு போறாருன்னு நாங்க யோசனை பண்ணும் போது அவர் அழைத்து கொண்டு போன இடம் வந்து பாபா முன்னர் வந்து தங்குகின்ற அவருடைய படுக்கை அறை, அதாவது பாபாவுடைய பெட்ரூம்,
பாபா இன்டர்வியூ, அதாவது மக்களுக்கு வந்து சந்தித்து அவர்களோடு பேசுகின்ற அந்த இன்டர்வியூ ரூம், இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க கிடைக்கும்னு நான் வந்து உண்மையிலேயே நினைக்கவே இல்லை. அப்புறம் வந்து பாபா உடைய படுக்கை அறையில அவர் படுத்திருந்த அந்த கட்டில், அவர் உபயோகப்படுத்தின பிளேட், அவர் உபயோகப்படுத்தின அந்த கிண்ணம், டம்ளர், அவர் உபயோகப்படுத்தின கைக்குட்டை, நெப்கின், இதெல்லாம் கூட அப்படியே ரொம்ப அழகாக அங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே எங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நான் நினைக்கல. சோ புட்டபர்த்திக்கு பல தடவைகள் நாங்க போயிருக்கிறோம். புட்டபர்த்தியில போய் பஜனை ஹால்ல நாங்க இருந்திருக்கிறோம், மந்திரில வந்து நாங்க இருந்திருக்கிறோம், அந்த பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியத்துல பல தடவைகள் பஜனையில இருந்து கலந்துட்டு இருக்கிறோம். ஆனா பாபாவுடைய இந்த அந்யோன்யமான சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த தடவை எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு உண்மையிலேயே நாங்க திரு சாய்ராம் அவர்களுக்கும் இந்திரா அக்கா அவர்களுக்கும் நிறைய நன்றி சொல்லணும். ஸோ அதெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த சாப்பாடெல்லாம் டைனிங் ரூம்ல இருந்தது. எங்களுக்கு எல்லாம் நல்ல அமிர்தம் போல இருந்தது சாப்பாடு. எல்லாம் சர்வ் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு பட்டுன்னு ஒரு யோசனை வந்தது. ஐயோ, உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமான்னு நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அது பாபாவுடைய நோக்கமாக இருந்தால் அது நடக்கணும் சொன்னார். அவர் பேச ஆரம்பிச்சு தன்னுடைய அனுபவங்களை சொல்ல தொடங்கிய போது உண்மையிலேயே அவரை இடைமறித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இருக்கல, உண்மையிலேயே இருக்கல. அவர் பேசிக்கிட்டே போறார், பாபாவை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறப்போ நான் கேமராவை தான் என்னுடைய கை பிடிச்சு கொண்டு வந்ததை ஒழிய நான் எதுவுமே பேசல. அருமையான பல அனுபவங்களை அவர் எங்க கூட பகிர்ந்துட்டார். அதை நீங்க எல்லாரும் இப்ப பார்க்க போறீங்க. பாபாவுடைய இந்த பிறந்த தினத்துக்கு உங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு பிரசாதமாக இது. My name is Sairam. I hail from a small town near Palani, Udumalpet. In 1947, Bhagavan visited our town before I was born and stayed in our house for 2 days, and he blessed everyone and he delivered a discourse in our house. Those days it was around, I was told by our elders that around 200 people will be gathered there, and everybody had Swami's blessings and darshans beautifully. I born in 1949. With Bhagavan's grace, I was taken to his old mandir. Now it is Beddavenkapraju Kalyana Mandapam. There, as child, I was being named as Sairam by Bhagavan. Our parents were devotees from 1946. 1950, Swami named Sairam. From that day onwards, I was brought up in the Sai family. In the age of 9, I was studying 5th standard. Usually they take us to Puttaparthi for Sivanratri or Navaratri. Those times school holidays will be there. In 1961, I was taken with my brothers and sisters, Puttaparthi. We are small boys and kids. We usually sit before the bhajan hall. Those days, now it is mandir. Those days we call is
bhajan hall. Swami goes out in the car and in the mud road. When the car comes back, we the boys around 4 or 5 will rush to the car and wipe the dust. Yes, we think it is our only service. Those days we don't know what is service. It is our work, that's all. One day when we were doing the cleaning of car and we were playing around, Swami called us to go inside for bhajan. That was the bhajan starting time around 11 o'clock, 11 a.m. I stood up and said, Swami, daggostundi bhajanam kuchante. That means when I go and sit in the bhajan, I cough. Swami smiled at me and went off. When we talk to Swami, we should be very careful, and what we talk, he blesses. So from that day onwards, whenever I sit for the bhajan, I cough. For the past 62 years, it is happening. Oh my God. This is my first experience. I came to understand why I am coughing when I was in the age of 40. Then I realized that what I have given a word to Swami, Swami has blessed it. And it is narrating now till this day. In my 50th year, we had to sell all our properties to settle all our debts. And we were left with only one house to live. That time, my wife had an accident and she passed away. I had a bad time those period, and in 91, I wanted to go to Swami and give my problems in a letter to hand out to Swami. Those days it is very hard to have closed Dharshan. So I prefer to go for Seva in Prasanthi Nilayam whenever they call. That way we will have closed Dharshan of Swami on the last day of our Seva. On 92 March, they called for the Seva. So I went to Puttaparthi for 15 days Seva. They posted, they gave Seva at Super Specialty Hospital that was opened on 91 November. So it was very difficult to come back to Prasanthi Nilayam from Super Hospital for Swami's Dharshan. Those days it is very strict. If you stay at Super Specialty Hospital, you should complete your service and come for Dharshan. I was very worried. I cannot see Swami for 15 days, even though I am in Puttaparthi. On third day, when I was in the service of Super Hospital, Swami visited in the morning around 11:30. All Sevadals were assembled in the portico for Swami's Dharshan. So I thought I have a chance to give my letter to Swami. I took out the letter and kept in my hand. I was seated in the third row. When Swami about to pass, I knelt and took out the letter to Swami. Swami passed me and
turned back and took the letter and said, Nenunda chusukunta. That means I am here to look after. From that day onwards, after very third year, I was able to build a house, I was able to buy a car, and he lifted me like anything. So I decided to rest of the life I have to serve Swami. So when he has given a word that he will look after, we have to be under his service always. So on 2013, I happened to called by our All India President for service in SAISHRUTI, and they posted me here as a Sevadal in the beginning, and I served for some time as Sevadal, and after the caretaker, a very old gentleman, he trained me like anything, and after his tenure, I was being given as caretaker. Till this date, for last 10 years, I am serving for Swami. I don't say I am serving, I do seva for Swami, that's all. Here we felt 2 or 3 times Swami's voice giving us direction. In 2015, a group of Sevadals from Chennai came for service on Vembadi. That happens to be as a Sunday. That train at Dindigul was about 9:30. They have to leave from here before 6 so as to reach the train. There were about 160 people. They have to go by bus to reach Dindigul to catch the train. 4:30 to 6 was Ragakala. I was worried about their starting. If they start by Ragakala, it may give some trouble to them. So I went inside Swami's bedroom and sat there for some time. I heard a voice at about 4:10. Bira bira pampinchipettu. Send them as quick as possible. I came running to them and asked that you have to leave right now, I told them. They went by batch. The last batch left by 5:20. By 7 o'clock, I heard that the last bus, while crossing the checkpost, had a minor accident. I asked them to chant Sai Gayatri while traveling. I started chanting here Sai Gayatri until their safe reach of Dindigul. I told them to call me back after reaching railway station. And they reached by 9:20 and they called me back that we reached railway station safely. No harm to anybody, just a minor accident with the bus. So that was the first incident. Swami showed that he lives here. In 2019, I was having a little trouble with my health. So I was about to have a master checkup with
with medical people. I went inside a mandir and I want to have a direction from Swami when to move for the medical checkup. I was planning to go to Bangalore Super Hospital, but suddenly Swami gave an intuition, go to my son's house. I heard a voice like that. That time my son was in Trichy, so I went to Trichy. I said to my son that I need a master checkup. So he took me to hospital and had a checkup, and they found them. I had some 3 blocks in the heart vessels. So they gave some treatment, and I was in the bed for about 20-25 days and came back after 3 months to SAISHRUTI after getting everything okay. That was the second incident I received a message from Swami. During this period, Rural Vocational Training Center was started, and one instructor was there, some students were there. Students are from outside, they are not Swami Sai devotees. Usually, we follow some rules and regulation in Swami's ashrams. These students from outside, they don't follow the, adhere to the system. So, they usually have some little clashes so many times. When I came back and found that these things are happening, I went inside a bhajan hall, and in the early morning about 5:15, I went inside and sat there for Omkar Suprabhat. And after finishing that, I prayed Swami, the chinna jagadalu pota undi Swami, how to solve these things. I just asked Swami, yes, to talk to Swami. We usually talk to Swami. While going for bed, we used to talk to Swami. Swami, idi nadchindi, adi nadchindi. Yes, I hail from Telugu, I talk in Telugu. I talk to Swami. Swami, ఇది మరి చిన్న జగడాలు పోతుంది స్వామి, ఎట్లా దీన్ని ఫేస్ చేసే స్వామి? I just asked. He said, I heard a voice clearly. అందరితో మాట్లాడు. You talk to everybody. So I sat there and called my people who are all working here. Gardeners, and the students come about 10 o'clock, and the kitchen people, and watchman, gate people, everybody around 20-25 people are there, and housekeeping people, I asked everybody to assemble. From 5:30 onwards, I never came out of that hall till everybody assembled there. Then I asked Swami, na em matade teliyadu Swami. I told Swami that I don't know what to talk to them. Suddenly I got an intuition. Why don't I ask them to talk? I called one by one. You tell what your grievances to Swami. Don't tell me. Go and tell to Swami your grievances. Each and one started telling their own stories, their own statements, their own happenings, what they faced with somebody else.
everybody told all the things. Everything was open to everybody. From that day onwards till now, nobody finds fault with other. Swami straightens everything. We are just an instrument to that. That we have to realize that we should be always an instrument to him, not a driver. He is the driver, we are the instruments. If we happen to be instrument, he will make everything smooth and nice. This is my little experiences. So many things are happened in my life. That is only for my own self. I have to digest those things, and I should not go back from that. I have to go forward. That was the direction Swami gave to me. Sairam. சாரம். நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பாபாவுடைய இந்த பிறந்த தினத்தன்று ஓரளவு உங்களை ஷிர்டி, புட்டபர்த்தி, சாய்ஸ்ருதி இந்த 3 இடங்களுக்கும் அழைத்து கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு சாந்தாஸ்டேபிளுக்கு கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உண்மையா இந்த 3 இடங்களையும் ஒரே பயணத்துல போய் நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு கிடைச்சதுன்றது பெரும் பாக்கியம். அதுக்கு பாபாவுக்கு நான் நன்றி சொல்ல என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். பாபாவை உண்மையில நாங்க வணங்கினால் மட்டும் போதாது. அவர் என்ன சொல்றாருன்றதுதான் நாங்க கேட்கணும். சேவைன்றது எப்படியும் இருக்கலாம். ஒருத்தருக்கு நாங்க செய்யும் போது அது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உணவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு கஷ்டத்துல ஒருவர் இருக்கும் போது ஏதோ ஒரு விதத்துல எங்களால் முடிந்த உதவிகளை நாங்க ஒருவருக்கு செய்வதுதான் உதவி. சோ இது அது உதவின்னு எடுக்கலாம், சேவைன்னு எடுக்கலாம், பாபாவுக்கு செய்கிற பிரார்த்தனைன்னு கூட எடுக்கலாம். சோ இதைத்தான் பாபா சொல்றார். நாங்க ஆலயங்களுக்கு போகிறோம், பஜனை மண்டபங்களுக்கு போயிருந்து பஜனை பாடுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி கஷ்டப்படுகிறவர்களுக்கு எங்களால இயன்ற ஒரு சிறிய உதவியாவது நாங்கள் செய்தால் அது உண்மையிலேயே பிரார்த்தனை. பாபாவுடைய பிறந்த தினத்துல இந்த அருமையான விஷயங்களோட உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியோட சாந்தாஸ்டேபிள்ல உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.